வணக்கம். இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா ஆட்கள் நாட்கள் இல்லை வேலையும் காலமும். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இப்போ எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸாக நம்ம என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஷார்ட்கட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார் அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 10 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா, ஏயின் ஒரு நாள் வேலை அப்படின்னா 1/10 அப்படின்னு எடுத்துக்கணும். பியோட ஒரு நாள் வேலை இப்போ 14 டேஸ் இருக்குன்னா, பியோட ஒரு நாள் வேலை டோட்டல் பி டோட்டல் ஒர்க்கை 14 டேஸ்ல முடிப்பார்னா, பியோட ஒரு நாள் வேலை 1/14 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இதில் ஏயோட 1 டே ஒர்க் அப்படின்னா 1 டே ஏயோட 10 டேஸில் வேலையை முடிப்பார் அப்படின்னா, ஏயோட 1 டே ஒர்க் அப்படின்னா 1/10 எடுத்துக்கணும். பி 14 டேஸில் முடிப்பார் அப்படின்னா, பியோட 1 டே ஒர்க் 1/14 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த டைம் அண்ட் ஒர்க், அதாவது டைம்னா காலம் மற்றும் வேலை, காலம் மற்றும் வேலை, வேலை இல்லை ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக ஷார்ட்கட் அப்படிங்கிறது இந்த பேசிக் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவில் அடுத்து என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா பேசிக்கான ஷார்ட்கட். இப்போது செகண்ட் டைப் கொஷின்ஸ் எல்லாமே எப்படி வரும்னா, அதாவது எம்டி ஃபஸ்ட்டு இதில் எம்டி இருப்பார், எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் WR. இதில் எம்னா என்னது அப்படின்னா மென், எம்னா மென், நம்பர் ஆஃப் மென்ஸ் இல்லை உமென்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. டீனா டேஸ், டீனா டேஸ், டீனா நாட்கள், டீனா நாட்கள் எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டேஸ் அதாவது தமிழில் நாட்கள். அப்புறம் ஹச்னா ஹவர்ஸ், ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், ஹவர்ஸ். அடுத்து W அப்படின்னா ஒர்க், எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து ஆர்னா ருபீஸில் எடுத்துக்கணும், ஆர்னா ருபீஸ், ருபீஸில் எடுத்துக்கணும், எவ்வளோ ருபீஸ் கொடுக்குறாங்க இல்லை எவ்வளோ ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இதே ரெண்டு வேலை, அது இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, அடுத்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா M2, இது எல்லாமே M1 D1 H1 W1 R1 எடுத்துக்கணும். அடுத்து M2 D2 H2 R2 இல்லை W2 into R2ன்னு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கான்செப்ட் பாருங்க, அதாவது எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்னா மென்னு, டினா டேஸ், ஹச்னா ஹவர்ஸ், டபிள்யூனா ஒர்க்கு, ஆர்னா ருபீஸ். எம் மென்னு, டேஸ், ஹவர்ஸ், ஒர்க்கு, ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட், இதில் நெக்ஸ்ட் பேசிக்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நேர் விகிதம் எதிர் விகிதம், அதாவது இங்கிலீஷ்ல டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல நேர் விகிதம் அப்படிம்பாங்க. நேர் விகிதம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்படின்னா இப்போ 10 பொருளோட விலை 500 ரூபானா 20 பொருளோட விலை என்ன இருக்கும் X. இப்போ பொருளோட நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுனால பொருளோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நேர் விகிதம். நேர் விகிதம்னா பொருளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிரைஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அடுத்து இப்போ 10 சாக்லேட், அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா 10 சாக்லேட் 40 ரூபாய் அப்படின்னா 5 சாக்லேட் எவ்வளோ வரும், 5 சாக்லேட். அப்போ பொருளோட எண்ணிக்கை குறையும் போது ரேட்டும் பிரைஸும் குறையும். அப்போ இதுதான் நேர் விகிதம், ரெண்டுமே அதிகரிக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே குறையணும் அப்படின்னா நேர் விகிதம். இதை சால்வ் பண்ணுறது என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சால்வ் பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதிர் விகிதம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எதிர் விகிதம், நெக்ஸ்ட் எதிர் விகிதம் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தமிழ்ல எதிர் விகிதம் சொல்லுவாங்க, எதிர் விகிதம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எதிர் விகிதம். இப்ப எதிர் விகிதம் அப்படின்னா 10 ஆண்கள் ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே 4 ஆண்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க X. அப்போ ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும், இதுதான் எதிர் விகிதம். அப்போ ஒன்னு குறைஞ்சு ஒன்னு அதிகரிச்சிச்சு அப்படின்னா எதிர் விகிதம். இப்போ இதை என்ன எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும், 10 into 2 which is equal to X into 4.
அப்ப 4 இந்த சைடு வரும் 10 into 2 divided by 4 which is equal to x. அப்ப x is equal to என்னது? இது அடிச்சோம்னா 1 2 2 4. இப்ப இத அடிச்சோம்னா x is equal to 5 days ஆன்சர். அப்போ இது எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா இங்கிலீஷ்ல இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர் விகிதம். அப்ப டைம் அண்ட் ஒர்க் கண்டுபிடிக்கணும், டைம் அண்ட் ஒர்க் சால்வ் பண்ணணும், நாட்கள் வேலை சால்வ் பண்ணணும்னா இந்த ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். இப்ப நம்ம அடுத்த क्वेश्चंस பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A and B can do a piece of work in 12 days 8 days respectively. A மற்றும் B இருவரும் முறையே 12 நாட்கள் 8 நாட்களில் வேலை செய்கின்றனர். 12 நாட்கள் மற்றும் 8 நாட்களில் வேலை செய்கின்றனர். இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள். இப்ப A ஒரு வேலையை எத்தனை நாள்ல ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 12 நாள்ல முடிக்கிறாரு. B அந்த வேலையை 8 நாள்ல முடிக்கிறாரு. 8 நாள்ல. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படினா A plus B இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடியும்? இதான் क्वेश्चन. அப்படினா இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணனும் அப்படினா LCM கண்டுபிடிக்கணும். LCMனா பெரிய நம்பர் தான் LCM. இப்போ 12 வந்து 8 ஆல டிவைட் ஆகாது. அப்ப பெரிய நம்பருக்கு அடுத்த மல்டிபிள் எடுத்துக்கணும். 24. அப்ப 24 தாங்க LCM. இந்த 24 LCM வர இது எத்தனை நாள்ல பெருக்கணும்? 3 நாள்ல பெருக்கணும். இந்த LCM வர 24ங்கிறது LCM. இந்த LCM வர 3 நாள்ல பெருக்கணும். இத 2 ஆல பெருக்கணும். இத 2 ஆல பெருக்கணும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 5. அப்போ வகுத்தல் 5. ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்க? ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்க அப்படினா வகுத்தல் 5. அப்போ 24/5. 24/5 ஆன்சர் வந்து இத அடிச்சோம் அப்படினா 4 5 20 மீதி 4/5 ஆன்சர். அதான் ஆன்சர் வந்து அப்ப ஆப்ஷன் பி 4/5 ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரியுதா? இப்ப A ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு, B அதே வேலையை 8 நாள்ல முடிக்கிறாரு. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இது ரெண்டுக்கும் LCM 24. இந்த LCM வர 3 ஆல மல்டிப்ளை பண்றேன், அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். இது ரெண்டையும் கூட்டினா 5. அப்ப 24/5 இவ்வளவு டேஸ். இதான் ஆன்சர். இவ்வளவு டேஸ் 4/7 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. A மற்றும் B இருவரும் முறையே 8 நாட்கள் 12 நாட்களில் வேலை செய்கின்றனர். வேலையை முடிப்பார். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கிறாங்க. இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்கின்றனர். வேலை செய்த பின் B நின்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை A முடிக்க ஆகும் நாட்கள். இத ஷார்ட்கட்ல போட போறோம். இது செகண்ட் டைப். A ஒரு வேலையை 12 நாள்ல, B அதே வேலையை 8 நாள்ல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்க. அப்படின்னா இது ரெண்டுக்கு LCM என்னன்னு பார்க்கணும். LCM வந்து 24. LCM வந்து 24. LCM 24. இந்த LCM 24 வரை இது எத்தனை நாள் பெருக்கணும்னா 3 நாள் பெருக்கணும். இது எத்தனை நாள் பெருக்கணும்னா 2 நாள் பெருக்கணும். இப்போ இந்த முட்டை கணக்கு வாங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கு காமனா 24 முட்டை இருக்கு. A ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்டாருன்னா 8 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு. தனியா சாப்பிட்டாருன்னா 8 நாள்ல இந்த 24 முட்டையை முடிப்பாரு. B தான் 3 முட்டை சாப்பிடுறாரு, அப்ப 8 நாள்ல முடிப்பாரு. A ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட்டாருன்னா 12 நாள்ல அந்த ஹோல் முட்டையை முடிப்பாரு. இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து 5 முட்டை தேவைப்படுது. அப்ப 4 நாள்ல ஒரு நாளைக்கு 5 முட்டைன்னா ஒரு நாளைக்கு 5 முட்டைன்னா அப்ப 4 நாளைக்கு எத்தனை முட்டை தேவைப்படும்? 4 5 20 முட்டை தேவைப்படும். ஓகே, 20 முட்டை சாப்பிட்டுருவாங்க, 20 முட்டை காலி பண்ணிடுவாங்க. அப்ப மைனஸ் 20 முட்டை. இப்ப மீதி எத்தனை முட்டை இருக்கும்? இதுல 4 முட்டை தான் இருக்கும். இந்த 4 முட்டையை முடிக்க யார் வரா? A ஓடி போயிடுறாரு, B மட்டும் வராங்க. B ஒரு நாளைக்கு 3 முட்டை B விலகிடுறாரு, A மட்டும் வராரு. क्वेश्चनல வந்து B விலகிடுறாரு, B left the work, A மட்டும் வராங்க. அப்ப A க்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை தேவைப்படும். அப்ப 4/2 which is equal to 2 daysல மீதி வேலையை முடிப்பாரு. 2 days. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. A ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாரு, B அதே வேலையை 8 நாள்ல முடிப்பார்னா இது ரெண்டுக்கு LCM 24. இது ரெண்டுக்கு LCM 24. இதுல 24 வர 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம், இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், மொத்தம் 5. ஒரு நாளைக்கு 5 முட்டையா சாப்பிடுறாங்க அப்படின்னா 4 நாளைக்கு சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 20 முட்டை சாப்பிடுவாங்க. அப்ப மீதி 24ல 20 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4. 4 யாரு வரா? A வராரு. A க்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை தேவைப்படும். அதனால 4/2 மீதி 2 டேஸ். அப்போ மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஆப்ஷன் பி 2 டேஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ABC ஆகிய மூவரும் முறையே 6 நாட்கள் 4 நாட்கள் 8 நாட்களில் வேலை முடிக்கின்றனர்.
எனில் மூவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள். நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தோம். ஏ ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 6 நாள். பி ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 4 நாள். சி அதே வேலையை முடிக்க 8 நாள். அப்ப மூவரும் சேர்ந்து முடிக்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்ப இது மூணுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ். பெரிய நம்பரோட அடுத்த மடங்கு 16. 16 வந்து 4 ஆல் டிவைட் ஆகும், 6 ஆல் டிவைட் ஆகாது. அப்ப 24 தான் எல்சிஎம். இப்ப 24 வர இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 6 ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4 பிளஸ் 6 10 வகுத்தல் 13 டிவைட் பை 13. அப்ப ஆன்சர் வந்து ஓர் 13 13. மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்கு இதுல? 13ல ஓர் 13 13. மீதி வந்து 11 பை 13 டேஸ். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. இப்ப பாருங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. A can do a piece of work in 80 days. A can do a piece of work in 80 days. A ஒரு வேலையை 80 நாட்களில் முடிப்பார். A வேலையை ஆரம்பித்த 20 நாட்கள் வேலை செய்கிறார். A வேலையை ஆரம்பித்த 20 நாட்கள் வேலை செய்கிறார். He alone works it for 20 days. 20 days work பண்றாரு. B alone finish the remaining work in 36 days. மீதமுள்ள B அவ்வேலையை 36 நாட்களில் முடிக்கிறார். எனில் இருவரும் இணைந்து செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்கள்ல முடியும் கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ ஒரு வேலையை 80 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா அவர் 20 நாள் வேலை செய்யறாரு. அப்ப ஏயோட ஒரு நாள் வேலை 1/80. 1/80. அப்ப 20 நாள் எவ்வளவு வேலை முடிப்பாரு அப்படின்னா 1/80 இன்டு 20. ஒரு நாள் வேலை இவ்வளோ. அப்ப மொத்தம் பாருங்க, ஏ ஒரு நாள் வேலை 20, டோட்டல் ஒர்க்கை 80 டேஸ்ல முடிப்பாரு. ஏ வந்து 1 டே ஒர்க் அப்படின்னா 1/20. ஏயோட ஒரு நாள் வேலை 1/80. இதுல 20 நாள் ஏ வேலை செய்யறாரு அப்படின்னா 1 டே ஒர்க்கு கூட நம்ம 20 மல்டிப்ளை பண்றோம். அப்ப எவ்வளவு வேலை முடிச்சிருக்கோம்? ஒரு பங்கு. அப்ப 1/4 4 பங்கு முடிச்சு. மொத்த வேலை 1ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏ செய்த வேலை. ஏயின் 20 நாள் வேலை 20 டேஸ் ஒர்க்கு. இப்போ ரிமைனிங் மீதி ஒர்க்கு மொத்த வேலை மொத்தம் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். மொத்த வேலை 1ன்னு எடுத்துக்கணும். மொத்த வேலை 1. இப்போ ஏ வந்து மீதி வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீதி ஒர்க் ரிமைனிங் ஒர்க் அப்படின்னா 1 மைனஸ் 1/4. ஏ வந்து 1/4 ஒர்க்கை முடிச்சிட்டாரு. அப்ப மீதி வேலை என்ன வரும்? 3/4. இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3/4. இந்த 3/4 ஒர்க்கை யாரு முடிக்கிறா? பி. பி வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 3/4 ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. பி அவ்வேலையை மீதமுள்ள வேலையை 36 நாட்களில் முடிக்கிறார். பி அலோன் finish the remaining work அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பி மீதமுள்ள வேலையை 36 நாட்கள்ல முடிக்கிறாங்க. பி வந்து 3/4 பங்கு வேலையை 36 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 4ல 3 பங்கு வேலையை 36 நாள்ல முடிக்கிறாருன்னா டோட்டல் ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாரு? டோட்டல் ஒர்க் 3 பங்கு வேலை 36னா 3 12 36. அப்ப 3 × 12. அப்ப 4 × 12 48 நாள்ல முடிப்பாங்க. 48 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஏ ஒரு வேலையை 80 நாள்ல முடிக்கிறாரு. பி அதே வேலையை 48 நாள்ல முடிப்பாரு. இப்ப நம்ம क्वेश्चनக்கு என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாள் ஆகும்? A and B together can complete the work அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ இதுல பாருங்க, ஏக்கு வந்து 80 நாள், ஏக்கு வந்து 80 நாள், ஏ வந்து 80 நாள், பி வந்து 48 நாள். 48. இது ரெண்டுக்கும் உள்ள எல்சிஎம் பார்க்கணும். ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பார்க்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பாருங்க. 80 பெரிய மடங்கு தான் எல்சிஎமா இருக்கும். 80 வந்து 48 வகுப்படாது. அதனால அடுத்துள்ள மடங்கு 160. 160 வந்து 48 டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். 48 160 டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். இப்ப 4 16 160. அப்ப 3 டைம் பாருங்க. 3 24 24 வராது. அப்ப இதுக்கு அடுத்த மடங்கு 240 வருமான்னு பாருங்க. 240 டிவைட் ஆகும். அப்ப 240 வர இது எத்தனை டைம் பெருக்கணும்? 3 டைம்ஸ் பெருக்கணும். இது எத்தனை டைம் பெருக்கணும்? 48 எத்தனை டைம் பெருக்கணும்? 240 வர 48
48 into 240 வரணும் அப்படின்னா I at 40 அப்ப 5 times பெருக்கணும். அப்ப 240 divided by 8 இது ஆன்சர். ரெண்டை கூட்டினா 8. அப்ப 240 லாஸ்ட் ஆன்சர் 240 divided by 8 அப்படின்னா ஆன்சர் எத்தனைங்க 30 நாள். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन 12 men can do one and a half work in 12 days. In how many days will 10 men finish the work அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல 12 ஆண்கள் ரெண்டுல ஒரு பங்கு வேலையை முடிக்க 5 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது 12 ஆண்கள் ரெண்டுல ஒரு பங்கு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 5 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டுல ஒரு பங்கு வேலையை 5 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 10 ஆண்கள் அவ்வேலையை முடிக்க, அவ்வேலைனா அந்த ரெண்டுல ஒரு பங்கு வேலை தான். அவ்வேலை அப்படின்னா ரெண்டுல ஒரு பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதுக்குதான் அந்த செகண்ட் கான்செப்ட் சொன்னல, எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா போடுங்க. இந்த ஷார்ட்கட்ல கம்பேர் பண்ணுங்க. 12 மென்னு எவ்வளவு நாள்? 15 டேஸ்ல ஒன்றில் 2 பங்கு வேலை, ரெண்டில் ஒரு பங்கு வேலையை முடிக்கிறாங்க. which is equal to 10 மென்னு அதே வேலையை முடிக்க டேஸ் தெரியாது டிவைடட் பை அதே வேலை. அப்ப இந்த ரெண்டு சைடு பாருங்க, ஆஃப் கேன்சல் ஆயிரும். இந்த 10 இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்ப d is equal to 12 into 15 divided by 10. ஆன்சர் என்ன வரும்? d is equal to இத அடிச்சோம் அப்படினா 3, இத அடிச்சோம்னா 2, o 2 r 12. அப்ப 2 into 3 சாரி r into 3 18 நாள். ஆப்ஷன் பி 18 days. 18 daysல அந்த வர்க் முடியும் அப்படி சொல்றாங்க. எவ்வளவு நாள் ஆகும்? 18 days. நெக்ஸ்ட் क्वेश्चन, if 30 laborers working 5 hours a day can make a road 300 meters. 32 டேஸ்ல how long will take 20 laborers அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 30 மனிதர்கள் 5 நாட்களில் சாரி ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தில் வேலை செய்து 30 மீட்டர் சாலையை செய்தா 32 நாட்கள்ல 20 மனிதர்கள் 100 மீட்டர் சாலையை 8 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா எத்தனை நாள்ல கடக்க முடியும் அப்படின்னு முடிப்பார்கள் கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். இந்த ஃபார்முலால தான் போடணும், இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தான் போடணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. 30 மனிதர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க? 5 மணி நேரம் வேலை செய்யறாங்க. வேலை செய்து 32 நாள் வேலை செய்யறாங்க. 32 நாள் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்படின்னா 300 மீட்டர் ரோடு முடியுது. 300 மீட்டர் ரோடு வேலை செய்யறாங்க. which is equal to அடுத்து என்ன கேக்குறாங்க? 20 மனிதர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்க? 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. டேஸ் கொடுக்கல. அப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. எத்தனை மீட்டர் சாலையை முடிக்கிறாங்க? 100 மீட்டர் சாலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப டி நமக்கு தெரியாது, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப இதுல 1 இத 10 ஆல டிவைட் பண்ணலாம், இத 1 இத 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப 2 2 16 32. அப்ப லெஃப்ட் சைடுல 16 வருது. அப்ப இத டிவைட் பண்ணனும்னா 1 20 டிவைட் பண்ணனும்னா 1 இந்த இங்க 20 இருக்கு, 20 டிவைட் பண்ணா 1 இங்க 5 வரும். அப்போ இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? 16 இந்த 5 இந்த சைடு வந்தா மல்டிப்ளை ஆகும், which is equal to 8d ன்னு வரும். இந்த d இந்த சைடு வந்தா டிவைட்ல வரும். அப்போ d is equal to days is equal to 16 into 5 divided by 8 வரும். இப்போ அத அடிச்சோம்னா over 8 8 14. அப்போ days is equal to 10 days. ஆன்சர் 10 days. ஆப்ஷன் A ஆன்சர். கவனிங்க, டபுள் எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் அந்த ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். எம்னா ஃபர்ஸ்ட் வந்து 30 மென்னு 32 டேஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 5 hours ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா 300 மீட்டர் சாலையை கடக்குறாங்க. அதே இதுல 20 மென்னு எவ்வளவு டேஸ்ன்னு தெரியாது, 8 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா 100 மீட்டர் சாலையை கடக்க எவ்வளவு டேஸ் ஆகும்? 100 மீட்டர் சாலை போட எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் 10 days. ஆன்சர் 10 days. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 40 மனிதர்கள் 9 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில்
முடிப்பார்கள். 40 மனிதர்கள் 9 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்கள். அது இங்கிலீஷ்ல 40 men working 9 hours a day can do a piece of work in 24 days. 24 daysல ஒரு piece of work முடிப்பாங்க. அடுத்து how many men working 8 hours a day? 8 hours a day 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்து அவ்வேலையை போல் 2 மடங்கு வேலையை முடிக்க 60 நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இந்த ஷார்ட்கட்ல தான் போடலாம். இப்போ 40 மனிதர்களை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. 40 மனிதர்கள் 9 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாள்ல முடிக்கிறாங்க. 24 டேஸ், ஹவர்ஸ் வந்து 9 மணி நேரம் டிவைடட் பை ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? how many men working 8 hours a day? எத்தனை மனிதர்கள்? அடுத்து வந்து ஈக்குவல் டு மனிதர்கள் தெரியாது, எம்னு எடுத்துக்கோங்க. மனிதர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்க? 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சு 60 நாள்ல முடிக்கணும். 8 மணி நேரம் வேலை செஞ்சு 60 நாள்ல முடிக்கணும். இதே போல 2 மடங்கு ஒர்க்னு கொடுத்திருக்காங்க. 2 மடங்கு ஒர்க்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 2 மடங்கு ஒர்க், அப்போ 2 மடங்கு ஒர்க் வேலை செய்யணும். அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா m கண்டுபிடிச்சிடலாம். அப்போ m equal to இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ இதை அடிச்சோம்னா 2 ஆல் அடிச்சோம்னா 30. இந்த 30 × 8 இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்போ m equal to 40 × 24 × 9 டிவைடட் பை 30 × 8 வரும். இப்போ அதை அடிச்சோம்னா 4 8 8 40 40. இதுல 6 ஆல் அடிச்சோம்னா 30 4 24. அடுத்து இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 9 36 men. அப்ப ஆப்ஷன் பி ஆன்சர் 36 men. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. if 100 men can do 100 days work, 100 days work in 100 days அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 100 மனிதர்கள் 100 வேலையை 100 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? இதுவும் நம்ம அந்த ஷார்ட்கட்ல போடலாம். எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ், எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். இதை கம்பேர் பண்ணுங்க. அப்ப 100 மனிதர் 100 நாள்ல 100 ஒர்க்க பண்றாங்க அப்படின்னா 100 ஒர்க்க பண்றாங்கன்னா ஒரு மனிதர் ஒரு வேலைய எத்தனை நாட்கள்? நாட்கள்னா டேஸ் நமக்கு தெரியாது, டேஸ். அப்ப சால்வ் பண்ண என்ன ஆகும்? அப்ப d = இதை அடிச்சோம்னா 100 நாட்கள். d வந்து 100 நாட்கள். ஒரு மனிதர் ஒரு வேலையை முடிக்க 100 நாட்கள் ஆகும். இதான் எல்லாத்துக்குமே எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். இந்த ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. 18 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் ஒரு வேலையை. அதே 18 men 7 hours வேலை செய்து ஒரு ஒர்க்கா 24 நாள்ல முடிப்பான்னு கொடுத்திருக்காங்க. in how many days 21 men working 8 hours per day will finish the same work அப்படின்னு. இதுவும் அந்த ஷார்ட்கட்ல எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இந்த ஷார்ட்கட்ல போடலாம். அப்போ 18 men ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள்ல செய்யறாங்க. 7 மணி நேரம் வேலை செய்யறாரு ஒரே வேலை, which is equal to 21 மனிதர்கள் 8 நாள் வேலை செஞ்சா அவ்வேலை எத்தனை நாட்கள் முடியும்? 8 மணி நேரம் வேலை செஞ்சா 21 மனிதர் 8 மணி நேரம், டேஸ் தெரியாது, 8 மணி நேரம் அதே வேலை. அப்போ இதுல எது சால்வ் பண்ணலாம்? இந்த 21 டியும் இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்போ 18 × 24 × 7 டிவைட் பை 21 × 8 which is equal to d. சால்வ் பண்ணோம்னா 1 7 3 21 1 8 8 டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 24. அடுத்து இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க 18 தான் இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 18 தான் இருக்கும். 3 கேன்சல் பண்றோம்னா ரிமைனிங் d = 18 days. d = 18 days. அப்ப ஆப்ஷன் A. பாருங்க எல்லாத்துக்குமே இந்த சேம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. A and B can do a work in 10 days 15 days respectively. A மற்றும் B இருவரும் சேர்ந்து 10 நாட்கள் 15 நாட்கள் வேலை செய்கின்றனர்.
இஃப் தே ஒர்க் அட் ஆல்டர்னேட் டே, ரெண்டு பேர் சேர்ந்து ஆல்டர்னேட் டேல ஒர்க் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ முதலில் வேலையை ஆரம்பித்தால் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். பாருங்க இது ஷார்ட்கட்ல ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 10 நாள்ல. பி அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 15 நாள்ல முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா, ரெண்டு பேர் ஏ பிளஸ் பி அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். 10 15க்கு எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா 60 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 30 எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 30 வர இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம், இதை 30 வர 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ டிவைடட் பை 5 வரும். டிவைடட் பை 5. அப்போ 30/5 அப்படின்னா 30/5 அப்படின்னா 6 டேஸ் வரும். 6 டேஸ் வரும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை செய்யறாரு, அடுத்த நாள் பி வேலை செய்யறாரு. ரெண்டு பேரும் ஒரே நாள் வேலை செய்யல. அப்ப ஏ தான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அப்போ 6 × 2 அப்போ 12 டேஸ். ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஏ வேலை செய்யறாருன்னா செகண்ட் நாள் பி வேலை செய்யறாரு. அப்ப அதனால ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ஆன்சர் வந்து வரக்கூடிய ஆன்சரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ஆன்சர் வந்து 12 டேஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. If X men can do a piece of work in 8 days, X men can do a piece of work in 8 days. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? ஒரு வேலையை X ஆண்கள் 8 நாட்களில் முடிக்கின்றன. அதே வேலையை X + 4 4 நாட்களில் முடிக்கின்றனர். அப்படின்னா X என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஷார்ட்கட் படி X = 6ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 6ன்னு எடுத்துக்கோங்க. 6 men 8 நாள்ல முடிச்சாங்கன்னா 10 men எத்தனை நாள்ல? 4 நாள்ல முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி போட்டா இது ஆன்சர் வருமா? 10 men இதுல இப்படி போட்டா ஆன்சர் வருமான்னு பாருங்க. 6 men 8 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ 10 men 4 நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா அப்ப எக்ஸ் ஷார்ட்கட் பாருங்க. அப்ப இது ரெண்டும் கரெக்டா இருக்கா, பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னா இப்போ பாருங்களேன், ஒரு வேலையை எக்ஸ் ஆண்கள் 8 நாட்கள்ல முடிப்பாங்க. எக்ஸ் ஆண்கள் 8 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை எக்ஸ் பிளஸ் 4 நாட்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க. இப்போ எக்ஸ் வந்து நம்ம 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இப்போ சப்ஸ்டிட் பண்ணா கவனிங்க, இப்போ 10 பேரு 6 பேரு 8 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 10 பேர் வந்து 4 நாள்ல முடிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பேலன்ஸ் ஆகாது மோஸ்ட்லி. இதே நீங்க 4 எடுத்துக்கோங்க. இப்போ 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா வரும். 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இப்போ 4 மென்னு 8 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அதே 4 + 4 8 மென்னு 4 நாள்ல முடிப்பாங்க. அப்போ இந்த பேலன்ஸ் வந்து நம்ம இந்த ஷார்ட்கட்லயும் போடலாம். ஷார்ட்கட்ல எம்டி ஹெட் கீழே ஒர்க்கர்ஸ் அந்த ஷார்ட்கட்ல எடுத்துக்கலாம். இப்போ எம்டி ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ எக்ஸ் மென்னு எத்தனை நாள்ல ஒர்க் பண்றாங்க? அந்த ஒரு வேலையை 8 நாள்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இதுல எக்ஸ் பிளஸ் 4 மென்னு அந்த ஒரு வேலையை 6 நாள்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இதுல 8x வரும். இதுல 8x plus 8x வரும், which is equal to இந்த 6 அந்த சைடு இந்த சைடு வந்தா மைனஸ் ஆகும். அப்போ x plus 4 அப்படின்னா இதுல ஃபைனலா பாருங்க 8x அந்த இதுல 8x இதுல x plus 4 plus 6 இருக்கு. அதுல -x which is equal to 10 ன்னு வரும். ஆட் பண்ணோம்னா 8xல -x போச்சுன்னா அப்ப 7x which is equal to 10/10 ன்னு வரும். அப்ப x is equal to 10/7 வரும். x equal to 10/7 வரும். இந்த ஷார்ட்கட்ல போட்டா அதனால நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இதுதான் பேலன்ஸ் ஆகும். அப்ப 4 பேர் 8 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 8 பேர் 4 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. 30 men can cut 20 trees. 30 men can cut 20 trees in 10 hours. In how many hours 15 men can cut 5 trees? அதாவது 30 men 20 trees எத்தனை நாள்ல எவ்வளவு ஹார்ஸ்ல கட் பண்றாங்கன்னா 20 ஹார்ஸ்ல கட் பண்றாங்க. அப்படின்னா how many hours 15 men can cut 5 trees? அப்போ 15 men எவ்வளவு ஹார்ஸ் தெரியாது, அதை ஹச்னே வச்சுக்கலாம். டிவைடட் பை 5 trees. இப்போ அதை அடிச்சோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ் வரும். இந்த 3 இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்போ 20 இந்த 20 அடிச்சிடலாம்.
30 இங்க என்ன வரும்னா 30 இது வராது. h is equal to இது அடிச்சோம் அப்படின்னா h is equal to 10 hours. 10 hours is equal to 10 hours. அதாவது 30 men can cut 20 trees in 10 hours கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 10 hours கொடுத்திருக்காங்க. நம்ம வேல்யூ மாத்தி போட்டுருக்கோம். அப்போ 30 men 10 hoursல 20 trees கட் பண்றாங்க அப்படின்னா 15 மனிதர்கள் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹார்ஸ்ல 5 இதை கட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5ம் 3 அடிச்சிடலாம். இப்போ அந்த 3 இந்த சைடு வந்தா டிவைட் ஆகும். அப்போ இங்க 1 இதை வந்து 2ன்னு அடிச்சிடலாம். அப்போ அந்த 3 டிவைட் ஆகும்போது அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 30/5 30/6 அப்படின்னா h is equal to 5 hours. h is equal to 5 hours வரும். 5 hours. அப்ப ஆன்சர் வந்து B. இங்க மாத்தி 20 ன்னு மாத்தி போட்டுருக்கோம். எப்படியும் போடலாம். அப்போ இதுல 10 hours கொடுத்திருக்கிறதுனால அப்ப ஆன்சர் வந்து B தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. if இது முக்கியமான क्वेश्चनங்க அந்த क्वेश्चन. if 6 men or 8 women can repeat a field அதாவது 6 ஆண்கள் 6 மென்னு அல்லது 8 பெண்கள் 8 உமன் ஒரு வேலையை 86 நாள்ல செய்றாங்க. 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 86 நாள்ல செய்றாங்க எனில் 16 ஆண்கள் இதுல 16 ஆண்கள் 10 பெண்கள் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க. இந்த இதை கம்பேர் பண்ணணும். இப்போ 6 மென்னும் ஈக்குவல் டு 8 உமனுக்கு சமம். அப்போ ஒரு மென்னு which is equal to 8/6 உமன். இது அடிச்சோம்னா 1 மென்னு which is equal to 4/3 உமன். ஓகேவா? இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். கண்டுபிடிச்சிட்டு இந்த 14 ஆண்கள் 10 பெண்களை கன்வெர்ட் பண்ணும். 14 மென்னு பிளஸ் 10 உமனை கன்வெர்ட் பண்ணும். இப்ப 10 உமனுக்கு பதிலா 14 மென்னு பிளஸ் 10 உமனுக்கு பதிலா ஒரு இல்ல மென்னுக்கு பதிலா எடுத்துக்கலாம். இல்ல இதே நீங்க கன்வெர்ட் பண்ணி உமனா மாத்துறீங்க அப்படின்னா இது நீங்க உமன் W is equal to இது அப்படியே இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? 3/4 மென்னு வருமா? 3/4 மென்னு வரும். இப்ப இங்க உமனுக்கு பதிலா 3/4 மென்னு வரும். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா E2 4 இங்க I2 10 15/2 மென்னு வரும். 15/2 இது ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 14 மென் இருக்கு. இங்க 15/2 வரும். அப்ப இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ 14 மென்னு பிளஸ் 15/2 மென்னு வரும். இப்ப 15/2 மென்னு அப்படின்னா 7.5 மென் 7.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ 14 பிளஸ் 7 அப்படின்னா 21.5 21.5 மென்னு. ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப into 2 மல்டிப்ளை பண்ணனும்னா 14 × 2 28 பிளஸ் 15 டிவைட் பை 2 மென் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 8 5 13க்கு 3 ரிமைனிங் 1 வரும். அப்ப 43/2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 43/2 மென் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चनல ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चनல இங்க நம்ம ஆல்ரெடி எழுதி இருக்கோம். क्वेश्चनல 6 மென்னு எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 86 டேல முடிப்பாங்க. அப்படின்னா நமக்கு வந்து 43/2 மென்னு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இது எக்ஸ். இப்ப மென்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டேஸ் குறையும். அப்படின்னா டேஸ் கண்டிப்பா குறையும். அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகி ஒன்னு குறையுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 × 86 which is equal to 43/2 × x. இந்த ரெண்டு அந்த சைடு போனா மல்டிப்ளை ஆகும். 6 × 86 × 2 டிவைட் பை 43. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் தான் அந்த டேஸ். இப்போ எக்ஸ் இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்க. 43 ஏதாவது டிவைட் பண்ணலாம். இங்க 43 ஆல்ரெடி இருக்கு. 43 ஏதாவது டிவைட் பண்ணலாம். 43
இப்போ 43 into 43 அப்படின்னா 1 இங்க 2 டைம்ஸ் 2 43 86. அப்போ 6 2 12 12 2 24. அப்போ x is equal to 24 days. X is equal to 24. ஆப்ஷன் வந்து B. ஆன்சர் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. அப்போ இதுல எஃபிஷியன்ட் யாருங்க? A என்பவர் ஒரு வேலையை பண்ணனால முடிப்பாரு. B என்பவர் A என்பவரை விட 60% திறமையானவர். இப்போ இதுல क्वेश्चन பாருங்க. A 12 நாள்ல வேலை முடிப்பாங்க. இது क्वेश्चन கொடுத்திருக்காங்க. B என்பவர் A ஐ விட A வந்து 100% ன்னு எடுத்துப்போம். B என்பவர் A ஐ விட 60% திறமையுடையவர். அப்ப A ஐ விட 60னா இனிஷியலா A 100% அப்படினா 60% அதிகமா இருக்காரு அப்படினா 160% ஆஃப் A ன்னு எடுத்துக்கணும். இப்ப அந்த percentage கேன்சல் பண்றதுக்காக B which is equal to 160 divided by 100 அப்படினு எடுத்துக்கணும் into A. இப்போ இது வந்து எஃபிஷியன்சி கொடுத்திருக்க எஃபிஷியன்சி E னா எஃபிஷியன்சி திறமை. இத அடிச்சோம் அப்படினா B is equal to 8/5 ன்னு வரும். 5A ன்னு வரும். இது வந்து எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சியை தலைகீழ அந்த வேல்யூவை மட்டும் தலைகீழ போட்டோம்னா டேஸ் கிடைக்கும். அப்ப B is equal to 5/5 B is equal to 5/5/8 A ன்னு எழுதணும். இந்த 8/5 தலைகீழ போட்டா டேஸ் கிடைக்கும். டேஸ். இப்போ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். A வந்து givenல கொடுத்திருக்காங்க. B is equal to 5/8 into A. இப்போ இதுல 5/8 into A ஓட டேஸ் எவ்வளவு? 12. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ அத அடிச்சோம் அப்படினா 4/8 சரி இது ஈர்னாங்க 8 முன்னாங்க 12. அப்போ I முன் 15/2. அப்போ 15/2. 15/2 னா 7 ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. if A என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார், அதே வேலையை B என்பவர் 15 நாட்களில் முடிக்கிறார். எனில் இருவரும் சேர்ந்து இணைந்து செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடியும்? A என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். B என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். அப்படின்னா A plus B இருவரும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடியும்? இதுதான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 10க்கும் 15க்கு எல்சிஎம் வந்து பெரிய நம்பரோட மல்டிபிள் தான் இருக்கும். இப்போ பெரிய நம்பர் 15. இப்போ பெரிய நம்பரோட மல்டிபிள் வந்து 30. அடுத்த மல்டிபிள். அப்ப 30 வர இத 2ஆல பெருக்கணும், இத 3ஆல பெருக்கணும். அப்ப 30 divided by 5. 30 வகுத்தல் 5. அப்ப ஆன்சர் வந்து 6 நாட்கள். அப்ப இருவரும் சேர்ந்தா 6 நாள்ல முடிக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. A and B can do a piece of work in 12 days. ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. A plus and B can do a piece of work in 12 days. B and C can do the same work in 15 days. 15 days கொடுத்திருக்காங்க. B மற்றும் C வந்து 15 days கொடுத்திருக்காங்க. A மற்றும் B வந்து 12 days கொடுத்திருக்காங்க. C மற்றும் A 20 நாட்கள் கொடுத்திருக்காங்கன்னா மூவரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்வாங்க? C plus A இவங்கெல்லாம் சேர்ந்து எத்தனை நாள்ல கொடுத்திருக்காங்க? 20 நாள் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல क्वेश्चन நமக்கு என்னன்னா A plus B plus C மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இப்போ என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ் தான் மோஸ்ட் எல்சிஎம் இருக்கும். இப்போ பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ் பார்த்தோம்னா 40 வந்து 15ஆல் டிவைட் ஆகாது. அப்ப 60 தான் எல்சிஎம். 60 வர இத 3ஆல பெருக்கணும். இத 60 வர 5 நாங்க 60 4ஆல மல்டிப்ளை பண்ணனும். இது 60 வர 5ஆல மல்டிப்ளை பண்ணனும். இப்போ 3 பேர் சேர்ந்து வேலை செய்றாங்க அப்படினா இங்க பாருங்க 3 பேர் சேர்ந்து வேலை செய்றாங்கன்னா 2 B இருக்காங்க, 2 C இருக்காங்க, 2 A இருக்காங்க. அதனால இப்போ வரக்கூடிய வேல்யூ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணனும்னா 5 + 4 11 சரி 9 + 3 அப்படினா 12. 12 into 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 60ல எத்தனை 12 இருக்கு? 5 12. 5 into 2. அப்ப 5 into 2 ஆன்சர் என்ன வரும்? 10 days. ஆப்ஷன் C 10 days. இப்போ இது மாதிரி क्वेश्चनல A B B C C A ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம நார்மலா இது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவை ஆன்சர் பண்ணுவோம். 12 12ஆல டிவைட் பண்ணுவோம். ரெண்டு பேரா சேர்ந்து செய்யறதுனால 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 5 into 2 10 days. நெக்ஸ்ட் क्वेश्चन. A மற்றும் B can do a work in 8 days.
இதே பாருங்க முத போட்ட சம் தான். A மற்றும் B can do a work in 8 days. 8 days. B and C can do the same work in 12 days. C and A கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? A plus B plus C. A plus B plus C கொடுத்திருக்காங்க. A plus B plus C கொடுத்திருக்காங்க. A plus B plus C கொடுத்திருக்காங்க. எவ்வளவு டேஸ் கொடுத்திருக்காங்க? 12 நாள் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா A plus C எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இவங்க வந்து 12 நாள்ல முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. 12 நாள் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல இப்ப ஆப்ஷன் வச்சு போடலாம். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இங்க இதுல 12 நாள் எடுத்துக்கோங்களேன். இங்க 12 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னா இப்போ 12 நாள் போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 12 நாள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இது 8 12 இதுக்கு என்ன எல்சிஎம் 24 வரை இது 2ஆல பெருக்கணும், இது 2ஆல பெருக்கணும், இத 3ஆல பெருக்கணும். எல்லாத்தையும் கூட்டினா 7. அப்ப வகுத்தல் 7 வரக்கூடிய வேல்யூ வந்து வகுத்தல் 7. அப்ப இத அடிச்சோம்னா 12 வராது. அப்ப அதனால 12 கிடையாது. அடுத்த ஆப்ஷன் 8 எடுத்துக்கோங்க. அப்ப இங்க 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா C plus A வந்து 12 நாள், C plus A வந்து B plus C 12 நாள், C plus A 8 நாள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு LCM வந்து 24 எடுத்துக்கோங்க. LCM வந்து 24. ஏன்னா இதுக்கு LCM 24 தான் வரும். இத 2ஆல வகுக்கணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணோம், இத 3ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இத ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 plus 3 7. அப்ப கீழ 7 into 2 பண்ணா வராத ஆன்சர். அப்போ 6 மோஸ்ட்லி வரலாம். அடுத்து 6 பாருங்க. 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இதுல 6 சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா ஆல்ரெடி இங்க 12 இருக்கு 6. அப்ப இதுக்கு என்ன LCM அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் 24 தான். 24னா இத 4ஆல மல்டிப்ளை பண்ணோம், இது 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இத வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம், இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ஆட் பண்ணா 8 வகுத்தல் 8. அப்போ 8ஆல வகுக்கிறோம் அப்படின்னா இந்த 6 எடுத்துட்டு 8ஆல வகுக்கிறோம் அப்படின்னா அங்க என்ன வரும் 3 into 2 வரக்கூடிய ஆன்சர் 3 into 2னா 6 தான் வருது. அப்போ மூவரும் சேர்ந்து 12 நாள்ல முடிப்பாங்க. அப்ப அந்த ஆன்சர் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 4 எடுத்துக்கலாம். நீங்க இதுல 4 எடுத்துக்கலாம். அப்ப 4 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இங்க 12 நாள், இங்க 4 நாள் அப்படின்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ இதுக்கான LCM வந்து பார்த்தோம்னா 24. இது வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை எத்தனால மல்டிப்ளை பண்ணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 12. அப்ப 24 டிவைட் பை 12 அப்படின்னா 2. இப்போ which is equal to கவனிங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ 8 வருமா 12 வருமா? நம்ம இங்க 8 போடும்போதே என்ன ஆன்சர் வந்துச்சு? 8 போடும்போது 12 8 டேஸ், அப்புறம் 12 டேஸ் அண்ட் 6 டேஸ். மூவரும் சேர்ந்து 6 டேஸ் தானே கொடுத்துருக்காங்க. மூவரும் சேர்ந்து 6 டேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க மூவரும் சேர்ந்து 6 டேஸ் கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்ல மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க மூவரும் சேர்ந்து 6 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6 நாள் போட்டாவே ஆன்சர் வரும். இங்க 6 நாள் போட்டீங்க அப்படின்னாவே 6 நாள் போட்டாவே ஆன்சர் வந்து இதுல 24னா 4, இங்க 12னா 2. அப்ப இதை கூட்டினீங்க அப்படின்னா 8. அப்போ 8ஆல டிவைட் பண்ணா 3 into 2 6 நாள். அப்ப ஆன்சர் வந்து 6 டேஸ் தான் வரும். இங்க இங்கிலீஷ்ல क्वेश्चन கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन. if 15 பொம்மைகளின் விலை 15 டாய்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 டாய்ஸ் வந்து 2 3 4 அப்படின்னா 35 பொம்மைகளின் விலை என்ன? இப்ப பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது எக்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15 into x which is equal to 234 into 35 வரும். 35 அடிச்சோம்னா x is equal to 234 into 35 divided by 15. இத 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 3 5 15 7 35. இத 3ஆல அடிச்சோம்னா 7 3 21 மீதி 2 இருக்கும். அப்ப என்ன வரும்? 8 3 24. அப்ப 78 into 7 அத ஆன்சர் பண்ணா 7 8 56 6 மீதி 5 7 49 5
7 49 5 54. அப்போ 5 4 6. ஆன்சர் வந்து B. நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுல இந்த क्वेश्चनல பாருங்க 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்துல முடிக்கின்றனர் எனில் 15 ஆண்கள் அவ்வேலையை எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? நம்ம முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். MD ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுல எவ்வளவு 36 ஆண்கள் 25 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 15 ஆண்கள் எத்தனை மணி நேரத்துல ஹவர்ஸ் தெரியாது, அந்த ஒரு வேலையை முடிப்பாங்க. அந்த ரெண்டுமே சேம் ஒர்க். அப்போ அந்த 15 இந்த சைடு வந்து என்ன ஆகும்? 36 into 25 divided by 15 which is equal to hours கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை அடிச்சோம்னா 3 5 15 5 25. இப்போ இதில் அடித்தோம் அப்படின்னா 3ஆல் அடிக்கலாம். எத்தனை 3 12 3 36 12 12 அப்போ 60 வரும். அப்போ ஹவர்ஸ் H is equal to 60 hours. அப்போ 60 hours. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20 ஆண்கள் 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை 6 நாட்களில் முடிக்கின்றனர். 20 ஆண்கள் 56 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை 6 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 35 ஆண்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமுடைய சுவரை கட்டி முடிப்பார்? அதான் ஷார்ட்கட் ஃபார்முலா MD ஹெட்டுக்கு கீழே ஒர்க்கர்ஸ். இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். இப்போ இதுல 20 ஆண்கள் 56 நீளம் எவ்வளவு ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் கீழே போட்டுக்கணும். 56 மீட்டர் நீளமுடைய சுவரை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா which is equal to 35 ஆண்கள் 3 நாட்கள்ல எவ்வளவு மீட்டர் நீளமுடையது? இதுதான் எக்ஸ். அப்ப இது தெரியாது. எவ்வளவு மீட்டர் நீளமுடைய சுவரை கட்டி முடிப்பாங்க? இப்ப இது மீட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் ஆன்சரும் மீட்டர்ல தான் வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இங்க போகும், அப்படியே இந்த டேர்ம் இங்க வரும். அப்ப இது இந்த சைடு போகும். அப்ப x is equal to 35 ஆண்கள் இன்டு 3 இன்டு 56. அது அப்படியே கீழே டிவைட் ஆகும். 20 இன்டு 6. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுல 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 3 ஈர் 3 6. இப்போ இதுல 2 2 எத்தனை 2? இதுல அப்படியே 28 2 56. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இதுல 20ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 20. இல்ல 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் டிவைட் பண்ணா 5 20 இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுல வருங்க 7 28. 28. அப்ப இது ஒவ்வொரு சென்ஸ் 5 35. சரி 7 35. இதுல 7 35 வரும். அப்ப 7 into 7 இருக்கும். அப்ப 49 மீட்டர். அப்ப ஆன்சர் வந்து 49 மீட்டர். நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்றோமோ அந்த பெருக்கல் வகுத்தல்ல தான் கரெக்டா பண்ணணும். அப்பதான் ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது டிஎன்பிஎஸ்சி क्वेश्चनல கேட்ட क्वेश्चन. 7 சிலந்தி 7 வலைகளை 7 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலைய எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? டேஸ் தெரியாது. டி. அப்போ இது 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 7 கேன்சல் ஆயிரும். அப்போ D is equal to 7 days வரும். D is equal to 7 days. அப்போ ஆன்சர் வந்து 7 days. ப்ரீவியஸா கேட்ட क्वेश्चन இது. நெக்ஸ்ட் क्वेश्चन. if 5 men, இது மாதிரி சம் முன்னாடியே சால்வ் பண்ணிருக்கோம். if 5 men or 9 women can do a piece of work in 19 days. In how many days 3 men and 6 women can do the same work? தமிழ்ல 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாள்ல முடிப்பாங்க. அதாவது 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்படின்னா இதுல क्वेश्चन என்ன கேக்குறாங்க? 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 3 மென்னு பிளஸ் 6 உமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதான் क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चनல மென்னுக்கும் உமனுக்கு என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ 5 மென்னு இஸ் ஈக்குவல் டு
9 women. அப்போ 1 men which is equal to 9/5 women the ratio. இப்போ இதுல பாருங்க women அப்படியே கன்வர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம क्वेश्चनல 3 men பிளஸ் 6 women இதை எப்படி கன்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ மென்னுக்கு பதிலா women சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 9/5 9/5 women into ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்குல்ல 3 it's plus 6 women இதை கன்வர்ட் பண்ணோம். அப்போ 3 இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு men which is equal to 9/5 women. இப்போ இதுல 9 27/5 women plus 6 women இது பின்னத்துல வருது. அப்படி இல்லையா இங்க வந்து women's equal to 5/9 men அப்படி எடுத்துக்கோங்க. women's equal to 5/9 men. அப்ப women பதிலா இங்க சப்ஸ்டிட் பண்ணா 5/9 கேன்சல் ஆகுமா? அப்பயும் பின்னத்துல தான் வரும். அதனால இதிலே சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல மேலே கீழே 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 5 இத மல்டிப்ளை பண்ணோம்னா கீழே 5 காமனா வந்துரும். அப்ப 6 5 30. அப்ப 27/5 பிளஸ் 30/5 னு வரும் into women. இது 5 காமனா எடுத்தோம்னா 57/5 women வரும். அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 9 women 90 டேஸ்ல முடிக்கறாங்கன்னா 9 women 19 டேஸ்ல முடிக்கறாங்க 19 டேஸ்ல முடிக்கறாங்கன்னா 57/5 women 5 women எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்போ டேஸ் வந்து அத women's வந்து அதிகரிச்சுனா டேஸ் வந்து கண்டிப்பா கம்மியாகும். டேஸ் வந்து கம்மியாகும். இது எப்படி இப்ப கம்மியாகிறது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ பாருங்க டேஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா டேஸ் வந்து இல்ல உமன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சுனா டேஸ் வந்து கம்மியாகும். அப்ப கம்மியாகிறதுனால இது x ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஒன்னு இன்கிரீஸ் ஆகி ஒன்னு குறைஞ்சிச்சு அப்படினா டைரக்டா மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 9 into 19 which is equal to 57 divided by 5 into x ன்னு எடுத்துக்கணும். இந்த 5 இந்த சைடு வரும். 9 into 19 into 5 19 அப்புறம் டிவைடட் பை 57 ன்னு வரும். இப்போ இத சால்வ் பண்ணா x கிடைச்சிடும். இப்போ இத எப்படி x சால்வ் பண்ணலாம் அப்படினு பாருங்க. இதுல இத அடிச்சோம் அப்படினா 57 19 ஆல் டிவைட் பண்ணலாமா? 19 ல எத்தனை டைம் இருக்கு? இப்போ 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 119 19 3 19 3 19. இப்போ 4 3 9. அப்ப 3 into 5 15 ஆப்ஷன் பி. 3 ஆண்கள் ஆன்சர் வந்து 3 ஆண்கள் 6 பெண்கள் சேர்ந்து அவ்வேளை 15 நாட்களில் முடிப்பார். நெக்ஸ்ட் क्वेश्चन if நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. 60 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் முடிக்கின்றனர். 60 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 18 நாள்ல முடிக்கிறாங்க அந்த ஒரு வேலையை. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 21 மனிதர்கள் அவ்வேலையை 8 மணி நேரம் வேலை செய்து முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? 21 மனிதர்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இன்டூ 8 மணி நேரம் டிவைட் பை அந்த ஒரே ஒரு வேலை. இப்ப இது டி மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 60 into 7 into 18 டிவைட் பை 21 into 8. அதுல என்னென்ன டிவைட் பண்ணலாம்? 7 7 3 7 21. இப்ப இது அடிச்சோன்னா 1 3 3 20 3 60 20 3 60. இப்ப இதுல ரெண்டால டிவைட் பண்ணிக்கலாம். 4 2 8 சரி E2 4 I2 10 I2 10 பிரிச்சுக்கலாம். இப்ப இதை அடிச்சோன்னா 4 2 9. இப்போ 9 5 45 டேஸ். இப்ப ஆன்சர் வந்து டி 45 டேஸ்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து ஒரு குழுவில் 600 நபர் உள்ளனர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு இருக்காங்க? ஒரு கேம்ப் இதுல வந்து 600 நபர். 600 நபருக்கு 41 நாட்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கு. 600 நபர்களுக்கு 41 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கு. சில நாட்களுக்கு பிறகு அக்குழுவில் இருந்து 360 பேர் சில நாட்களுக்கு பிறகு 360 பேர் விலகிறாங்க. அது எத்தனை நாட்கள்னு கொடுக்கல. சில நாட்களுக்கு பிறகு அக்குழுவில் இருந்து 360 பேர் விலகுகின்றனர். இதில் அந்த உணவு மேலும் எவ்வளவு நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இதுல பாருங்க 360 persons left the camp.
360 persons left the camp. அதாவது 360 பேர் விலகிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த மீதி உணவு எத்தனை நாட்கள் வரும்? How long the food will last for the remaining persons? இப்போ இதுல 600 பேர்ல இருந்து 360 பேர் விலகிட்டாங்க அப்படின்னா இதுல இந்த உணவு எத்தனை நாள்? அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து குறைகிறாங்க. அப்போ உணவு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அந்த உணவு வந்து எவ்வளவு நாள் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இதான் இப்ப கேக்குறாங்க. இப்போ எப்பொழுதுமே ஒரு இதுல குறைஞ்சிச்சு அப்படின்னா இதுல டேஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை தான் நீங்க பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ இதுல 360ல 600ல 360 நாள் போச்சு அப்படின்னா 240 டேஸ் 240 மனிதர்கள் இருக்காங்க. அப்போ இதுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணுங்க. அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு குறையுது ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து A alone can do a piece of work in 8 days. A alone can do a piece of work in 8 days and B alone can do the same work in 20 days. B alone can do the same work in 24 days. A and B ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் இணைந்து முடித்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடியும்? A plus B இருவரும் சேர்ந்து முடித்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடியும்? இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இதுல பெரிய நம்பர் தான் மோஸ்ட்லி எல்சிஎம்மா வரும். அப்ப பெரிய நம்பர் 24 வந்து 8 ஆல் டிவைட் ஆகும். அப்ப இதுதான் எல்சிஎம். அப்ப இது எல்சிஎம் வர இதை 3ஆல பெருக்கணும், 1ஆல பெருக்கணும். இதை எத்தனால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். அப்ப டிவைடட் பை 4. அப்ப 24 டிவைடட் பை 4 அப்படின்னா 24 டிவைடட் பை 4 அப்படின்னா 1 4s are 4, 6 4s are 24. அப்ப 6 days ஆன்சர். ஆன்சர் வந்து 6 days. இப்போ இது மாதிரி क्वेश्चंஸ்க்கு எல்லாமே எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த 24 அப்படிங்கிறது எல்சிஎம். ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எல்லா டாபிக் இதை சொல்லியாச்சு. தேங்க்யூ.